தமிழ்நாட்டுல மும்மொழி கொடி படிக்கலைன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இதே வடநாட்டுல 3 மொழி படிக்கிறாங்களாம். வடநாட்டுல எல்லாருமே பிச்சை எடுத்துட்டு போறான். நானும் பிச்சை எடுப்பேன்னு சொல்ல போறோமா? மும்மொழி கொள்கை அப்படின்றது எல்லாருமே தமிழ்நாட்டுல மட்டும் எதிர்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன விவாதிக்கணும்ங்கறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. திமுகவுடைய ராஜேந்திரத்தை கரைச்சு குடிச்ச அந்த ராஜேந்திரத்தை வேற யாருமே அதை பிடிக்கவே இல்லை. நீங்க 2031 பிஜேபி எதிர்கட்சி, 36 ஆளுங்கட்சின்னு சொல்லியிருந்தீங்க. நான் தான் சொல்றேன், எவன் சொல்றான்? இப்ப விஜய் வந்திருக்காரு புதுசா. இன்னும் நீங்க அந்த கருத்துல உறுதியா இருக்கீங்களா? விஜயுடைய தாக்கத்தை பத்தி நான் நிறைவுல இறுதியா சொல்றேன். ஆனா இப்போ வரைக்கும் அந்த கருத்துல மாற்றம்ல. 2036 பிஜேபி ஆட்சி. இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது எல்லாருமே தமிழ்நாட்டுல மட்டும் எதிர்த்துட்டு இருக்காங்க. சோ இதோட முடிவு எண்ட் பாயிண்ட் தான் என்ன, லைக் எதுக்காக இதை தமிழ்நாட்டுல மட்டும் ஏன்னா வேற எந்த மாநிலமும் இதை எதிர்க்கிறது கிடையாது. வேற எங்கேயுமே இதை பத்தின ஒரு நெகட்டிவிட்டியோ எதுவும் ஸ்ப்ரெட் ஆகலாம். இங்க மட்டும் அதை ஒரு பெரிய பிம்பமா காமிச்சு, ஏன்னா எல்லாருமே எல்லா மொழியும் கத்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையா? எதனால அதை எதிர்க்கிறாங்க? நான் பல முறை சொன்னதுதான், நீங்க என்ன விவாதிக்கணும்ங்கறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கணும்ங்கறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரை, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு அப்படி சுத்தி போயிட்டோம்னா இங்க என்ன நடக்குங்கிற கேள்விக்கு யாரும் பதில் தேட மாட்டாங்க. அது அப்படியே அங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது. பால இந்த பக்கம் போட்டே இருக்கிறது. நான் பல முறை சொல்லிருக்கேன், திமுகவுடைய ராஜேந்திரத்தை கரைச்சு குடிச்ச அந்த ராஜேந்திரத்தை வேற யாருமே அதை பிடிக்கவே இல்லை. அந்த நெரேட்டிவ் நீங்க அந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே உள்பட எல்லா கட்சிகளும் இன்னைக்கு டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க அஃபென்ஸ் மோடுக்கு வர முடியாம பண்ணதான் திமுகவுடைய ராஜேந்திரம். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி 2026 திமுக கூட்டணி உடையுமா உடையாதான்? அண்ணன் செல்வி வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா அது ஈஸியா முடிச்சிடலாம். எஸ், ஹலோ, வணக்கம் சார். தமிழ்நாட்டுல மும்மொழி கொடி படிக்கலைன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இதே வடநாட்டுல இந்தி பெல்ட்ல 3 மொழி படிக்கிறாங்களாம். வடநாட்டுல எல்லாருமே பிச்சை எடுத்துட்டு போறான். நானும் பிச்சை எடுப்பேன்னு சொல்ல போறோமா? வடநாட்டுல என்ன பண்றானோ அதை விட நான் பிரமாதம் பண்றேன் சொல்ல போறோமா? தமிழ்நாடு இந்தியாவின் மற்ற மாநிலங்களோட போட்டி போடும் இடத்தில் இல்லை, மற்ற நாடுகளோடு போட்டி போடும் இடத்துல இல்லை. அத மாதிரி யோசிக்கணும். ஒரு குஜராத்துடைய முதலமைச்சர், நான் குஜராத்துடைய முதலமைச்சர் மட்டும் யோசிச்சிருந்தாருன்னு குஜராத்ல கூட இருந்திருப்பாரான்னு தெரியாது. தேச விகாஸ்கே குஜராத் கா விகாஸ் அப்படின்னாரு. இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக குஜராத்தின் முன்னேற்றம். மே மாசம் உச்சி வெயில் 45 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடத்துல வீடு வீடா போய் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு பெண்களை பூரா படிக்க வைங்கன்னு கேட்டார். அதனால இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமரா உட்கார்ந்துருக்காரு. அப்படியே செட்டில் ஆயிராம 365 நாள்ல 150 நாள் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு உலகம் பூரா. அதனால இன்னைக்கு ஜோ பைடனா இருந்தாலும் சரி, டொனால்டு ட்ரம்பா இருந்தாலும் சரி, ஒபாமாவா இருந்தாலும் சரி, 3 அதிபர்கள் இவருடைய முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சோ அவன் என்ன பண்றான், நான் அடுத்து இன்னும் புதுசா என்ன செய்யணும் பார்க்கணும். 10 மாநிலம், தென் மாநிலம், உங்களுடைய பாஷையில திராவிட மாநிலம், அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சொல்லாரு, நான் 10 மொழியில படிக்க வைப்பேன் பிள்ளைகள் அப்படின்றார். அப்ப நான் 12 மொழியில படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவான். அப்பதான் கிளம்புவோம். அதிகமான வாய்ப்புகளை கொடுங்கள். வேண்டும் வேண்டாங்கிறது மக்கள் முடிவு பண்ணாங்க. திணிக்கல சொல்லிக்கிட்டே, திணிக்க விடமாட்டோம் சொல்லிட்டு இந்தி திணிப்ப மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருடைய பள்ளியிலும் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் தெரியும். அரசியலில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு தடுப்பதிக்கணும், கால் பதிக்கிறதுக்கு எந்த மாதிரி யுக்திகளை கையாளணும், எங்களை போல கிராமத்துல இருந்து வரக்கூடிய பெண்கள் நாங்க எப்படி இந்த அரசியல் களத்தை கையாளணும் அப்படின்னு நீங்க சொன்னாது எங்களுக்கு ஏதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க அரசியலுக்கு வந்தாங்க, ஒரு சாதாரண அரசியல்வாதியா போயிடலாம். இந்த பொம்பளைங்க அரசியலுக்கு வந்தா பயங்கர பிரச்சனையா இருக்கு. ஒரு இந்திரா காந்தி வந்தாங்க, உலக வரைபடம் மாறிவிட்டது. புதிதாக ஒரு நாடு உருவானது. பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு உருவாக காரணம் இந்திரா காந்தி, மறந்துடக்கூடாது. ஒரு ஜெயலலிதா வந்தாங்க, அண்ணன் செங்கோட்டை எல்லாம் பாத்துருக்காரு. இதோ அம்மா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, எங்க ஓடுறீங்க, வாங்க வாங்க வாங்கன்றாங்க. அக்கா தமிழிசை தன்னந்தனியா தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அடி சொல்லிட்டே இருந்தாங்க. நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. லேடிஸ் பவர் இல்லையா, சக்தி இல்லையா, ஒரு சின்ன இடம் கொடுத்தா நீங்க மொத்தத்தையும் மடக்கிறீங்கன்னு தெரியும். அதனால அப்படி அம்மி வச்சுட்டு நீ தான் தெய்வம் அப்படியே உட்காரு, நீ நல்ல அப்படியே உட்காரு சொல்லிட்டு இருப்பாங்க. சுய முயற்சி தான் கொண்டு வர முடியும். யாரும் வளர்த்து விட்டு யாரும் வளர முடியாது. அரசியலில் யாரும் வளர்த்து விட்டு யாரும் உருவாவதில்லை. யாரையும் வளர்க்க யாரும் ஆசைப்படுவதில்லை. அதற்கு மேல உங்களுக்கு தெளிவு தேவைப்பட்டுச்சுன்னா பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல சேர்ந்துருங்க.